ஊர்ல இருந்து சென்னை கிளம்புறோம். அதனால இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம்னு நெனச்சேன். கடைசியா டயட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். வெல்கம் டு டே 103. இன்னைக்கும் மீன் கடைக்கு வந்து வெல மீன் இறால்லாம் வாங்கிட்டேன். அத வழக்கம் போல பொரியல் மசாலான்னு பண்ணியாச்சு. கூனி மீன் ஆல்ரெடி இருந்துச்சு. அதையும் ஃப்ரை பண்ணிட்டோம். ஃபைபருக்கு இன்னைக்கு நெறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மசாலா மாரி கூட்டு வச்சிருந்தாங்க. சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக் வாங்கும்போது ஆசையா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிடவே தோணல. பட் இன்னைக்கு கிளம்புறேங்கிறதுனால அத நான் சாப்பிட்டேன். ஈவினிங் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க காஃபியும் ஸ்நாக்ஸும் குடுத்தாங்க. காஃபி 1 கப் குடிச்சேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் டீப் ஃப்ரைடா இருந்துச்சு. அதனால கொஞ்சமா சாப்பிட்டேன். அன்னைக்கு பண்ண ரெகுலர் பீஸா நல்லா வந்ததுனால சோர்டோ பீஸாக்கு மறுபடியும் மாவு கலக்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு அத வச்சு பீட்சா பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேஸ தனியா ஹீட் பண்ணிட்டு தான் 2வது டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணேன். அப்படி இருந்தும் சரியா வேகல. 2வது வாட்டி வைக்கும்போது சீஸ் எல்லாம் ரொம்பவே பர்ன் ஆயிடுச்சு. இந்த வாட்டியும் பேஸ் சரியா வரல. பட் போன வாட்டிக்கு பரவாயில்ல. ட்ரெயினுக்காக டின்னர் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி பீட்சா சாப்பிட்டுட்டு இருந்ததுனால ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட முடிஞ்சது. அது கூட ஏர் ஃப்ரை பண்ண சிக்கனும் கொஞ்சம் பெப்பர் சிக்கனும் வச்சு சாப்பிட்டேன். மீதி இந்த சப்பாத்தி அண்ட் பெப்பர் சிக்கனை பேக் பண்ணி எடுத்துட்டு நான் சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டேன். இன்னைக்கு மீல்ஸை தாண்டி கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு வந்துட்டோம். மீண்டும் சந்திப்போம்.